மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை நெற்பயிருக்கு ட்ரோன் மூலம் களைக்கொல்லி மருந்து தெளிப்பதால் காலவிரயம் தவிர்க்கப்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 38,441 ஹெக்டரில் குறுவை சாகுபடி நடைபெறுகிறது. தற்போது குறுவை நெற்பயிர்கள் 30 முதல் 40 நாள் பருவத்தில் விளைந்துள்ள நிலையில் விவசாயிகள் களைக்கொல்லி தெளிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பொதுவாக விவசாய கூலி தொழிலாளர்களை கொண்டு களைக்கொல்லி மருந்து தெளிக்கும் போது ஏக்கர் ஒன்றுக்கு மருந்து செலவுடன் சேர்த்து 700 ரூபாய் வரை செலவாகிறது. நாளொன்றுக்கு ஒரு விவசாயி கூலி தொழிலாளி 3 ஏக்கர் வரை மட்டுமே மருந்து தெளிக்க முடியும். இதனால் குத்தாலம், சீர்காழி, கொள்ளிடம் ஆகிய சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் ட்ரோன் மூலம் களைக்கொல்லி தெளிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பதால் வேரின் அடிவரை மருந்து செல்வதால் களைகள் முற்றிலுமாக அழியும் என்கிறார்கள் விவசாயிகள். பெரு விவசாயிகளின் நிலங்களுக்கு 32 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பெரிய ட்ரோன் மூலமும், சிறு விவசாயிகளுக்கு 12 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சிறிய ட்ரோன் மூலமும் களைக்கொல்லி தெளித்து தரப்படுகிறது. ட்ரோன் மூலம் களைக்கொல்லி தெளிப்பதால் காலவிரயம் தவிர்க்கப்படுவதுடன் செலவும் குறைவதால் பெரும்பாலான விவசாயிகள் ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் பணியில் ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக சீர்காழி செய்தியாளர் ஆர். மோகன்.